மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை நட்சத்திரத்தன்று கடைபிடிக்கப்படும் சிவனுக்குரிய முக்கியமான விரதம் திருவாதிரை விரதம். இது தமிழகம் மட்டுமன்றி கேரளாவிலும் அதிகமான பெண்களால் கடைபிடிக்கப்படும் விரதமாகும். இந்த நாளில் சிதம்பரம், திருவாரூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் உத்திரகோசமங்கையில் உள்ள நடராஜ பெருமானுக்கு நடத்தப்படும் அபிஷேகம் மிகவும் புகழ்பெற்றதாகும். சிதம்பரத்தில் ஆருத்ரா தரிசனத்தன்றே தேரோட்டம் நடத்தப்படும். திருவாதிரை நாளன்று களி செய்து சிவபெருமானுக்கு படைக்கும் வழக்கமும் உண்டு. திருவாதிரை விழா 10 நாள் உற்சவமாக சிதம்பரத்தில் நடத்தப்படும். உத்திரகோசமங்கையில் மரகத நடராஜர் சிலை மீது இருக்கும் சந்தன காப்பு களையப்பட்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்படும். இந்த நாளில் மட்டுமே நடராஜ பெருமானின் மரகத திருமேனியை தரிசிக்க முடியும். வருடத்தின் மற்ற அனைத்து நாட்களும் இந்த சிலை சந்தனக்காப்பால் மூடப்பட்டிருக்கும். சிவபெருமானுக்குரிய முக்கிய விரத நாட்களில் ஒன்று ஆருத்ரா தரிசன நாளாகும். மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணைந்து வரும் நாளையே ஆருத்ரா தரிசன நாளாக கொண்டாடுகிறோம். 27 நட்சத்திரங்களில் சிவனுக்குரிய திருவாதிரை மற்றும் பெருமாளுக்குரிய திருவோணம் ஆகிய 2 நட்சத்திரங்களுக்கு மட்டுமே திரு என்ற அடைமொழி உண்டு. ஆருத்ரா என்பது சமஸ்கிருத சொல்லாகும். இதற்கு ஆதிரை என்று பொருள். திருவாதிரை நட்சத்திரத்தன்று சிவபெருமானுக்கு நடத்தப்படும் உற்சவத்தையே ஆருத்ரா தரிசனம் என்கிறோம். சிவபெருமான் அபிஷேக பிரியர் என்பது அனைவருக்கும் தெரியும். சிவபெருமானின் லிங்க திருமேனிக்கு தினமும் 16 முதல் 32 வகையான அபிஷேகங்கள் நடத்தப்படும். ஆனால் நடராஜருக்கு அப்படி கிடையாது. நடராஜருக்கு வருடத்திற்கு 6 குறிப்பிட்ட நாட்களில் மட்டுமே அபிஷேகம் நடத்தப்படும். சித்திரை, திருவோணம், ஆனி, உத்திரம், ஆவணி சதுர்த்தசி, புரட்டாசி சதுர்த்தசி, மார்கழி திருவாதிரை, மாசி சதுர்த்தசி ஆகிய 6 முறை அபிஷேகம் நடத்தப்படும். இதில் மற்ற 5 அபிஷேகங்களும் மாலையில் நடத்தப்படும். மார்கழி திருவாதிரை நட்சத்திரத்தன்று மட்டும் அதிகாலை 4 மணிக்கு முன்பாக, அதாவது சூரிய உதய காலத்திற்கு முன் நடத்தப்படும். ஆருத்ரா தரிசனம் என்பது பல்வேறு சம்பவங்களுடன் தொடர்புடைய ஒன்றாகும். தண்டகாருண்ய வன மகரிஷிகள் சிவபெருமானுக்கு எதிராக பலவிதமான பொருட்களை ஆயுதமாக ஏவிவிட்டனர். ஆனால் அவற்றையெல்லாம் தனது அணிகலன்களாக ஏற்று ஆனந்த நடனமாடி அவர்களின் ஆணவத்தை அடக்கியது இந்த ஆருத்ர தரிசன நாளில்தான். சேந்தனார் எனும் பக்தரின் வீட்டிற்கு சென்று களி சாப்பிட்டு அவரின் பக்தியை உலகத்திற்கு எடுத்து காட்டியதும் இதே நாளில்தான். வியாக்கிரபாரர் மற்றும் பதஞ்சலி முனிவருக்கு சிதம்பரத்தில் ஆனந்த தாண்டவம் ஆடி காட்டியதும் இதே நாளில்தான். அம்பிகை தனது பக்கைக்காக இறந்து போன கணவரின் உயிரை மீட்டு அவளுடன் சேர்த்து வைத்ததும் இதே நாளில்தான். அதனால்தான் இது பெண்களுக்குரிய விரத நாளான மாங்கல்ய நோன்பி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த ஆண்டு தனிச்சிறப்பாக 2 வைகுண்ட ஏகாதசிகள் வந்தது போல் 2 ஆருத்ரா தரிசனம் அமைந்துள்ளது. 2023ஆம் ஆண்டின் துவக்கத்தில் ஒரு ஆருத்ரா தரிசனம் அமைந்தது. இதைத் தொடர்ந்து தற்போது டிசம்பர் மாதத்தில் 27ஆம் தேதி ஆருத்ரா தரிசன திருநாள் அமைகிறது. டிசம்பர் 26ஆம் தேதி காலை 5:56 மணி துவங்கி டிசம்பர் 27ஆம் தேதி காலை 6:07 வரை மட்டும் பௌர்ணமி திதி அமைந்துள்ளது. அதே சமயம் திருவாதிரை நட்சத்திரம் டிசம்பர் 26ஆம் தேதி இரவு 10:58 மணி துவங்கி டிசம்பர் 27ஆம் தேதி நாள் முழுவதும் உள்ளது. திருவாதிரை விரதத்தை 2 வகையாக எடுத்துக்கொள்வார்கள். ஈரோடு, கரூர், கோவை போன்ற
கொங்கு மண்டல பகுதிகளில் இருப்பவர்கள் ஆருத்ரா அபிஷேகம் பார்த்த பிறகு விரதத்தை நிறைவு செய்து விடுவார்கள். அதே சமயம் மற்ற பகுதிகளில் இருப்பவர்கள் சிதம்பரத்தில் நடைபெறும் ஆருத்ரா அபிஷேகத்தை பார்த்த பிறகுதான் திருவாதிரை விரதத்தை துவக்குவார்கள். இதில் அவரவருக்கு வழக்கமான முறையில் விரதத்தை இருந்து கொள்ளலாம். சிதம்பரத்தில் டிசம்பர் 27ஆம் தேதி அதிகாலை 3 மணிக்கு நடராஜ பெருமானுக்கு ஆருத்ரா அபிஷேகம் நடைபெறும். இதை மகா அபிஷேகம் என்பார்கள். டிசம்பர் 27ஆம் தேதி அதிகாலையில் எழுந்து குளிக்க வேண்டும். குளிக்கும் போதும் மஞ்சள், எண்ணெய், சீயக்காய் ஆகியவற்றை நடு வீட்டில் வைத்து வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் அவர்கள் கையால் வைத்துவிடச் சொல்லி குளிக்கலாம். குளித்து முடித்துவிட்டு குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக் கொண்டு விரதத்தை துவங்கலாம். அன்று காலை 6 மணி வரை மட்டுமே பௌர்ணமி திதி உள்ளதால் அதற்கு முன்பாக விரதத்தை துவக்கிவிட வேண்டும். வீட்டில் உள்ள சுவாமி படங்களுக்கு பூ போட்டு நடராஜர் உருவம் இருந்தால் அதற்கு அபிஷேகம் செய்யலாம். நடராஜர் உருவம் இல்லை, லிங்க உருவம் இருந்தால் அதற்கு அபிஷேகம் செய்யலாம். மாலையில் நைவேத்தியம் செய்தும் 21 என்ற எண்ணிக்கையில் வைத்து படைக்க வேண்டும். அதிரசம், அப்பம், வடை, சுசியம் என எது செய்தாலும் 21 என்ற எண்ணிக்கையில் படைக்க வேண்டும். அதேபோல் அன்றைய தினம் 21 வகையான காய்கறிகளை கொண்டு சமைத்து இறைவனுக்கு படைத்து நாமும் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். மாலை சந்திர தரிசனத்தை பார்த்த பிறகே விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். மாங்கல்ய நோன்பி விரதம் இருப்பவர்கள் காலையிலேயே கணவரின் காலில் விழுந்து ஆசி பெற்றுக்கொண்டு காலை 6:30 முதல் 7 இரவு மணிக்குள்ளான நேரத்திலோ அல்லது காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரையிலான நேரத்திலோ தாலி சரடினை மாற்றிக்கொள்ளலாம். தாலிக்கயிறு சமீபத்தில்தான் மாற்றினோம் என்பவர்கள் மாற்ற தேவையில்லை. கணவரிடம் ஆசி பெற்று விரதம் கடைபிடிக்கலாம். காய்கறிகள் படைக்க முடியாது, 21 பலகாரங்கள் வைக்க முடியாது என்பவர்கள் எத்தனை வகை முடிகிறது அத்தனை வகை படைத்து வழிபடலாம். எதுவும் முடியாதவர்கள் வெற்றிலை, பாக்கு, பழம் வைத்து படைத்து வழிபடலாம். மாலை 6 மணிக்கு மேல் வீட்டில் விளக்கேற்றி தலைவாழை இலையிட்டு அனைத்து பொருட்களையும் படைத்து சிவபுராணம் படிக்க வேண்டும். சிவனுக்குரிய மந்திரங்களையும் அம்பிகைக்கு உரிய மந்திரங்களையும் படித்து வழிபட வேண்டும். கணவர் வீட்டில் இருந்தால் முதலில் அவருக்கு உணவு பரிமாறிவிட்டு பிறகு சாப்பிடலாம். அப்படி இல்லை என்றால் வீட்டில் உள்ள பெரியவர்களை முதலில் சாப்பிடச் சொல்லிவிட்டு பிறகு நாமும் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். ஆருத்ரா தரிசனத்தை பற்றி இந்த வீடியோவில் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நன்றி.